எல்லாரும் மாடியில என்ன சிஸ்டர் வேலை எக்ஸ்ட்ரா அதை வீடு கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, அந்த தட்டோடன் சொல்லுமா கூலிங் டைல்ஸ் தான், இது போட்டால் வீடு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் எல்லாமே கை கூடி வந்திருக்கு. அதனால டக்கு டக்குன்னு அந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பகல் ஃபுல்லாக பயங்கரமாக வெயில் அடிக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் காற்று அப்படி இப்படி இருந்ததுனால ஓரளவு வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. ஈவினிங் டைமில் அப்படி டீலாம் போட்டு குடிச்சிட்டு ஒரு பக்கம் ஒட்டியாச்சு, இன்னொரு பக்கம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நாளைக்கு வேலை இருக்குது. என் சின்ன மாமியாவை இருங்க நாளைக்கு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இன்னைக்கு போயிட்டு கோழிலாம் கிடைக்க அடிச்சிட்டு நாளைக்கு வரேன்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு சாம்பார் தான் நம்ம வீட்டில். அத்தை வெளியில் சாப்பாடு வச்சுட்டாங்க. டக்கு டக்குன்னு சாம்பார் காய் எல்லாமே வெந்ததுமே தாளிச்சு விட்டுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆயாச்சு. சாம்பாருக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரிக்கலான்றதே பட் ரொம்ப டயர்டாக இருந்தது. சின்ன மாமியா வந்து சிப்ஸ் கொண்டு வந்தாங்களோ அதையே வச்சு சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் என் சின்ன மாமியா வந்து பஞ்சாமிரதம் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேனே தெரியல. ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அப்படியே சாப்பிட்டு குட்டி குட்டி வாலியை முடிச்சு தூங்க வேண்டியது தான் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில். ஸ்வேதா சுகுமார், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.